கவிஞர் கண்ணதாசனின் பாடல்களும் கவிதைகளும் மக்களின் வாழ்க்கையிலிருந்து எடுத்து எழுதப்பட்டவை. அதனால்தான் அவரது படைப்புகள் மக்களின் மனதுக்கு நெருக்கமாக காலத்தால் அழியாமல் இருக்கிறது. கண்ணதாசன் என்பவர் வெறும் சினிமா பாடலாசிரியர் மட்டுமல்ல, இந்து மதத்தின் சிறந்த தத்துவ ஞானி என்று மக்கள் இன்னும் கொண்டாடுகின்றனர். ஆரம்ப காலத்தில் ஒரு நாத்திகராக குறுகிய அரசியல் வட்டத்துக்குள் இருந்தவர். பிறகு அதை விட்டு வெளியேறி ஆத்திகராக மாறி ஆன்மீக சிந்தனையை தனது எழுத்தின் வழியே மக்களுக்கு உணர்த்தினார். அவர் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற பொக்கிஷம் இன்றைக்கும் மக்கள் விரும்பி வாசிக்கின்றனர். இந்து மதம் என்பது வெறும் மதம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை என்பதை மிக எளிமையாக விளக்கியவர் கண்ணதாசன். அது தோன்றிய விதம் குறித்தும் வரலாறு குறித்தும் இப்போது காண்போம். ஓம் நம சிவாய வாழ்க. நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள். மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அர்த்தமுள்ள இந்து மதம் உருவானது ஒரு ஃபோன் கிராஷ் தாக்கினால் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆமாம், உண்மை. அடித்தளமே இதுதான். ஒரு நாள் கண்ணதாசன் நண்பர் ஒருவருடன் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது இடையில் கிராஷ் டாக் ஒன்று வந்தது. நண்பர் அப்புறம் பேசுகிறேன் என்று போனை வைத்து விட்டார். கண்ணதாசன் தொடர்ந்தார். யாருங்க நீங்க? நான் தான் தினமணி கதிர் ஆசிரியர் சாவி பேசுகிறேன். நீங்க யாரு? நான் தான் கண்ணதாசன் பேசுகின்றேன். அப்படியா? நீங்கள் எல்லாம் நம்ம பத்திரிகையில் எழுதுவீங்களா என சாவி ஆதங்கத்துடன் பேசினார். ஏன் எழுத மாட்டேன்? எழுதுறேனே. சாவி உற்சாக குரலில் உடனே சொன்னார். தலைப்பை மட்டும் சொல்லுங்க, இந்த வாரமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடுறேன். சற்றும் தயங்காமல் பதில் சொன்னார் கவிஞர் கண்ணதாசன். அர்த்தமுள்ள இந்து மதம். இப்படி உருவானது தான் அர்த்தமுள்ள இந்து மதம். ஏறத்தாழ ஒரு மஞ்சள் பத்திரிகை போல இருந்த தினமணி கதிர் பிழைத்தது. மக்கள் கண்ணதாசனின் புதிய பரிமாணத்தை கண்டனர், மகிழ்ச்சி கொண்டனர், மிகுந்த அளவில் வரவேற்பு பெற்றது. அருகில் இருந்த கண்ணதாசனின் உதவியாளர் ராமகண்ணப்பன் வியந்து போனார். தன்னை கேட்காமல் எந்த தலைப்பையும் சொல்லாத கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று தலைப்பு சொன்னது அவருக்கு ஆச்சரியப்பட்டது. இந்த தலைப்பு எப்படி தோன்றியது என கண்ணதாசனிடம் கேட்டார். அதற்கு கவிஞர் சொல்றார், சென்ற வருஷம் கற்பகாம்பாள் கோவிலில் நடந்த கவியரங்கத்தில் பாடின கவிதையில் இருக்குதடா இந்த தலைப்பு என்று கண்ணப்பிடன் கூறிய கவிஞர் அந்த கவிதையை பாடி காட்டினார். மறுநாள் காலை அவரது அலுவலகத்தில் அர்த்தமுள்ள இந்து மதம் ஆரம்பமாகி சரளமாக பொழிந்தார். தன் அனுபவத்தை குழைத்து புது விதமாக இந்து மதத்தை அவர் அறிமுகப்படுத்திய விதம் அனைவரது பாராட்டையும் பெற்றது. பல தொகுதிகளாக மலர்ந்தது அர்த்தமுள்ள இந்து மதம். அர்த்தமுள்ள இந்து மதத்தை படித்த மூதறிஞர் ராஜாஜி முகம் மலர்ந்தார். ஆனால் அவருக்கு கோபம் வந்தது. கல்கி ஆசிரியரிடம், இப்படிப்பட்ட கட்டுரைகள் நமது கல்கி பத்திரிகையில் அல்லவா வர வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறியபோது கல்கி ஆசிரியர் கி ராஜேந்திரன் அவர்கள் சற்று திகைத்து போனார். ஏனெனில் கண்ணதாசன் ராஜாஜி அவர்களை கடுமையாக தாக்கி வந்த காலம் அது. ஆனால் ராஜாஜி பெருந்தன்மையாக கவிஞர் கண்ணதாசனை கல்கியில் பின்னர் எழுத ஊக்குவித்தார். கல்கி இதழிலும்
தனது எழுத்து பயணத்தை தொடங்கினார் கவிஞர் கண்ணதாசன். இவ்வாறுதான் அர்த்தமுள்ள இந்து மதம் தோன்றியது. உலகெங்கும் இந்து மதத்தின் அருமை பெருமைகளை விளக்கும் வகையில் அமைந்தது. திருச்சிற்றம்பலம். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர்.